சோறாவது சாப்பிடுவோம். ஏ பிரியா, ஏண்டி, என்ன பாத்திரம் விலைக்கு இருக்க? சாப்பிடலான்னு தட்டெடுத்தா சாப்பிடவே ஒப்பாது போல, அப்படியே சோப்பா ஒட்டி இருக்கு. இப்படித்தான் பாத்திரம் கழுவாங்களா? நான் நல்லா தான் விளக்கி வச்சேன். இந்த பேச்சுக்கு ஒண்ணு குறைச்சல் இருக்காது. நல்லா விளக்கின லட்சணத்தை வந்து பாரு. நல்லா துவைச்சிருக்கா, அழுக்கு அழுக்கு வாட்டில இருக்கு. துணி துவைச்சிட்டாளா? ஏய் எதை கத்துக்கிட்டே இல்லையா? நல்லா நுண்ணாங்கத்தங்கறத கத்துக்கிட்ட. ஏடி, புடவைல அழுக்கு அப்படியே இருக்கு. இத கட்டிட்டு போனா அப்படித்தான் இருக்கு. இந்த தான் துவைச்சேன். எது பண்ணாலும் குறை சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க அத்தை. அம்மா, என்ன செஞ்சாலும் அப்படியே குறை சொல்லிட்டு தான் நான் தெரியுறேன். இரு, அவன் வரட்டு. இந்த வந்துட்டியால, வாடா. நீ ஏன் இந்த நாயத்தை கேள்ற? ஏமா கத்திட்டே இருக்க? என்ன உனக்கு பிரச்சனை இப்ப? வாடா, நீ ஏன் கேள்ற அந்த நாயத்தை? சாப்பிடாம தட்டெடுத்தா அப்படியே சோப்பா ஒட்டி இருக்குடா. துணி துவைச்சு போட்டிருக்க, அழுக்கு அப்படியே இருக்குடா. நீ ஏன் அவளை என்னன்னு கேளு. ஏன்டி, இந்த வீட்டை நீ செய்யற வேலையை 1 2 தான் செய்யற, அது உன்னால ஒழுக்கமா செய்ய முடியாதா? ஏய், இப்படி எல்லாம் சொல்லாதடா. 4 சாத்து சாத்து, அப்பதான் அவனை அடங்குவா. இப்ப அவனுக்கு வேலை சரியா செய்யணும்னு பிரச்சனை இல்ல, இப்ப நான் போய் அவளை அடிக்கணும், அதான உனக்கு பிரச்சனை? எனக்கெல்லாம் ஒண்ணு அப்படிலாம் இல்ல. உனக்கு அவ செய்யற வேலை பிடிக்கலன்னா எல்லா வேலையும் நீயே செஞ்சுக்க. எதுக்கு அவளை போட்டு திட்டிக்கிட்டே இருக்க?